தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் வரவு செலவு விவரம் ₹1 எவ்வளவு என்பது குறித்து விரிவாக காணலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வரவு செலவு குறித்த விவரங்களையும் வெளியிட்டார். அதில் ₹1 தமிழ்நாடு அரசின் வரவு எவ்வாறு திரட்டப்படுகிறது என்பதை பார்க்கலாம். பொதுக்கடன் 33 பைசா, கடன் வசூல் மற்றும் மூலதன வரவு 0.1 பைசா, ஒன்றிய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்கள் 4.8 பைசா, ஒன்றிய அரசு வரிகளில் பங்கு 12.1 பைசா, மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 44.6 பைசா, மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் 5.4 பைசா திரட்டப்படுகிறது. ₹1 எவ்வாறு செலவிடப்படுகிறது என்பதை பொறுத்தவரை செயற்பாடுகளும் பராமரிப்புகளும் 3.6 பைசா, மூலதன செலவு 11.5 பைசா, வட்டி செலுத்துதல் 15.1 பைசா, உதவித்தொகைகளும் மானியங்களும் 30.1 பைசா, கடன்களை திருப்பிச் செலுத்துதல் 10 பைசா, சம்பளங்கள் 18.2 பைசா, ஓய்வூதியம் மற்றும் ஓய்வுகால பலன்கள் 8.7 பைசா, கடன் வழங்குதல் 2.8 பைசா செலவிடப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.